சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, தமிழ் இலக்கணத்துல அழகு 1 அத பார்க்குறோம். அதுல என்ன சார் பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, லகர, லகர, லகர இதோட வேறுபாடு பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு இலக்கணத்துல வரும். 25 மார்க்ல இத நீங்க ஒரு 3லருந்து 5 மார்க்னு நீங்க எதிர்பார்க்கலாம். இதுல வந்து நம்ம பார்த்திருப்போம் என்னன்னா, கலைச்சொல் பார்த்திருப்போம், இலக்கண குறிப்பு பார்த்திருப்போம். அதே வந்து நம்ம இதே போல வந்து இன்னொன்னு பிறச்சொல். ஆங்கிலத்துல இருந்து தமிழ் சொல்லு, இல்ல பிறச்சொல்ல இருந்து தமிழ் சொல். இது எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மருவு பெயர்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே 6 to 12 புது புக்கு, பழைய புக்கு எல்லாமே சேர்த்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்க. நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ ஹிந்தியும் பார்த்துருவோம். இது ரொம்ப ஈஸி தான். கஷ்டம் கிடையாது. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இத பார்க்குறோம்னா, அதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லா, இந்த லா, இந்த லா. இதெல்லாம் என்ன வேறுபாடு தெரியணும். இது நம்ம எப்பயும் தெரிஞ்சுப்போம். படிக்கிறப்போ லட்டுக்கு வரலான்னு படிப்போம். இது வந்து பள்ளிக்கு வரலான்னு படிப்போம். இது பழத்துக்கு வரலான்னு படிப்பீங்க. ஓகே பிரச்சனை இல்ல. இது மேல் நோக்கி வரும் லகரம் சொல்லுவாங்க. கீழ் நோக்கி வரும் லகரம் சில பேர் படிப்பாங்க. இது வந்து சிறப்பு லகரம் படிப்பாங்க. இது சிறப்பு லகரம் சொல்லுவாங்க. இது பொது லகரம் சொல்லுவாங்க. சரிங்களா? இது லகரம் சொல்லுவாங்க. மேல் நோக்கி வரும் லகரம் கூட நீங்க வச்சுக்கலாம். அப்போ இப்படி இருக்கு. நமக்கு எது ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படி நீங்க படிக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போ நம்ம புக்ல உள்ள சொல்லிடுறேன். இது வந்து பல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுறேன். இது பல்லு. இது மேல் பல்லு, இது கீழ் பல்லு. மேலு, இது கீழ். இது நடுப்பகுதி. அன்னம். இது அன்னம். இங்க தான் நாக்கு இருக்கு வச்சுக்கோங்க. இதுதான் அது நாக்கு. இங்க ஃபுல்லா பல்ல வரைஞ்சிடுறேன். இங்க ஃபுல்லா பல்ல வரைஞ்சிருவோம். சரி. இப்போ இந்த நாக்கு நுனி இருக்குல்ல, இது வந்து மேல பட்டுச்சுன்னா, மேல் பல்லுல பட்டுச்சுன்னா இந்த லகரம் வரும். இந்த லகரம் மேல் நோக்கி வரும் லகரம் அது வரும். ல பல்லுல போய் படணும். நாக்கு நுனி, அத நாக்கோட நுனி வந்து மேல் வாயோட பல்லுல போய் படணும். லகரம் லா லா சொல்லி பாருங்க. லா வந்துருச்சா? அடுத்து இந்த லா பாருங்க. இது வந்து நடு அன்னத்தை போய் படணும். நடு அன்னத்துல போய் பட்டுச்சுன்னா, அன்னத்துல நடுப்பகுதியில போய் பட்டுச்சுன்னா லகரம் வரும். அது பொது லகரம். பொது லகரம். சரிங்களா? பழத்துக்கு வர லா பாருங்களே. அது பாத்தீங்கன்னா இந்த நாக்கு இருக்குல்ல, மேல அப்படியே வளைஞ்சு வருடுவதா லகரம் வருடும். அப்படி வந்துச்சுன்னா சிறப்பு லகரம் உங்களுக்கு வரும். இவ்வளவுதாங்க. இது தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப பாத்துருவோம். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். லட்டுக்கு வரலாம், பழத்துக்கு வரலாம், அப்புறம் வந்து பள்ளிக்கு வரலாம் அப்படின்னு படிப்போம். ஓகேவா? அந்த சார் நான் வந்து பொது லகரம், சிறப்பு லகரம், மேல் நோக்கி வர லகரம் படிச்சிருக்கேன்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை. எப்படி வேணா படிக்கலாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளவுதான். இங்க பாருங்க. இப்போ இந்த லகரம் அழகு. என்னது? அழகு. அது பறவையோட மூக்க குறிக்கும். இந்த அழகு பாருங்க. அழகு வந்து பெண் மயில குறிக்கும். அது அழகு கவின் வனப்பு. வனப்புனா என்னது? அழகுதான் பொருள். எழில். இது மூணுமே ஒரே அர்த்தம் தான். அழகு. கலை கவின்களை குறிக்கும், வித்தைகளை குறிக்கும். கலைந்து போதல், கலைஞ்சு போறது அது குறிக்கும். இந்த கலை வந்து முகத்தோட கலையே இல்லாம இருக்கு அப்படிம்பாங்க. முகத்தின் ஒளி. கலை நீக்கு. பயிர்கலை அப்படின்னு குறிக்கும். பயிர்களை குறிக்கும். ஓகேவா? கலை இது மூங்கில். தெரிஞ்ச விஷயம் தான். கலைனா மூங்கில். களி சனியை குறிக்கும். களி மகிழ்ச்சி. இந்த களி நீக்குதல். இலை மரம், மரத்தோட இலை, செடியோட இலை, கொடிகளோட இலையை குறிக்கும். இலைனா இப்போ உடம்பு இழைச்சு போயிருக்க, உடல் இழைத்தல். இலைனா நூலை குறிக்கும், இல்ல செய்ய குறிக்கும். இந்த பொருள் வரும். வலி வலின்னு என்னங்க? வலிமை இல்ல வலித்தல். வலி மண்டலம் படிப்போம்ல, வலி மண்டலம் இப்போ காற்று. வலி நான் போறதான் வலி அப்படிம்போம்ல, பாதை. சூழ்னா கருப்பம். சூழ் சபதம். சூழ் அப்படின்னா திட்டமிடு. தலைனா உங்களுக்கு தெரியுமில்ல, என்னது? முதன்மை குறிக்கும், இல்ல ஒரு உறுப்பை குறிக்கும், இல்ல சிரசை குறிக்கும். சிரசு சொல்லும்ல. தலைனா விலங்க குறிக்கும், கட்டுதலை குறிக்கும். இந்த தலை வந்து தலைத்தல், புல், இலைய குறிக்கும். காலை காலை பொழுது. காலை அப்போ எருத குறிக்கும். கல் பாறை குறிக்கும், இல்ல பிடித்தலை குறிக்கும். கல்
மது, தேன், திருடுதல் இந்த பொருள்ல உங்களுக்கு வரும். இதுக்கு ஏன் சார் இதை வச்சு இல்லைன்னா அது இல்லை, வேர்டு இல்லை, அதனால இதை மட்டும் வச்சிருக்கேன். அடுத்து பாருங்க, அலி பேடி, அலி கொடு, அலி கேடு, வலி வலிமை, விழி விழி அழைத்தல், விழினா அழைத்தல், விழி அப்படின்னா கண் விழித்தல், கண் விழித்தல், விழி அழைத்தல் பார்த்து வச்சுக்கோங்க. ஒலி நமக்கு தெரியுமில்ல, இதுனா சவுண்டை குறிக்குங்க. ஒலினா சவுண்டு தெரிஞ்சு வச்சுருந்தா, அப்போ சத்தம் ஓசை. ஒளி வெளிச்சம், ஒளி ஒளித்தல் இல்லை தொலைந்து விடுதல் சொல்லலாம், ஒளிஞ்சு போம்பாங்களா, அப்போ ஒளித்தல், அப்போ ஒளி, தொலைந்து விடுதல் ஒளி, அது ரெண்டுமே ஒரே பொருளை தான் வரும். அடுத்து பாருங்க, அலை. அலைனா ஒரு கடலோட அலை குறிக்கும், இல்லை அலைந்து திரிதல் இந்த பொருளே உங்களுக்கு வரும். அலை அப்படின்னா கவின், தயிர், பிசை இந்த பொருளில் வரும். அலை அழைப்பாம்போல, அழைக்கிறோம்ல, அப்போ அழைக்கிறேன் கூப்பிடுறது தானே, அப்போ கூப்பிடுறது இந்த பொருளே உங்களுக்கு வரும். சரிங்களா? இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். இதே போல் வந்து பார்ட் 2 வீடியோ இருக்குது, பார்ட் 3 வீடியோவும் இருக்குது. அதை நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது நமக்கு நம்ம சேனலை பொறுத்த வரையும் தமிழ் மட்டும் வீடியோ போஸ்ட் பண்ணலை, உங்களுக்கு ஜிஎஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஜிஎஸும் மேக்ஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? மேக்ஸ்லேயே உங்களுக்கு ரீசனிங் தனியாகவும் இருக்குது, ஆப்டிடியூட் சொல்லக்கூடிய மேக்ஸும் இருக்குது. மேக்ஸ் உங்களுக்கு டாபிக் எல்லாம் கவர் ஆகும், ரீசனிங் உங்களுக்கு டாபிக் எல்லாம் கவர் ஆகும். இல்லை சார் எனக்கு வந்து மேக்ஸ் தான் தேவைப்படுதுன்னா நீங்கள் மேக்ஸ் பார்த்துக்கோங்க, ரீசனிங் சில பேருக்கு இருக்கும், சில எக்ஸாமுக்கு ரீசனிங் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டுமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மேக்ஸ் சொல்லிட்டேன், தமிழ் உங்களுக்கு தெரியும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஜிஎஸும் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் சரி, ஆல் சப்ஜெக்ட் சேனல் வந்து நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு மதியானம் ஆஃப்டர்நூன், சரிங்களா, நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து 6th term 1 அந்த புக்கை சயின்ஸும் சோஷியலும் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? நாளைக்கு ஆஃப்டர்நூன் பாருங்கள். நம்ம சிலபஸ் வைஸ் போயிட்டுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் புக் வைஸ் போயிட்டுருக்கோம். சிலபஸ் வைஸ் போகிறத ஒரு வீடியோ உங்களுக்கு தெரியும், புக் வைஸ் வந்து நாளையிலேருந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு மதியானம் 6th term 1 புக் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும், சயின்ஸும் சோஷியல் பாருங்கள். அதே போல் வந்து தமிழ் இலக்கணம் பேஸ் பண்ணி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுமே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதை நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சார் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லா கமெண்ட்டும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். தேங்க்யூ.